தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமியை கிரீன்வேஸ் சாலையில் உள்ள அவரது இல்லத்தில் எம்எல்ஏ கருணா சந்தித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வறட்சியால் ஏற்பட்டுள்ள குடிநீர் பிரச்சினை குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க முதல்வரிடம் கோரிக்கை விடுத்ததாக கூறினார். ஜெயலலிதா எப்படியோ அப்படித்தான் சசிகலாவும், இதனால் அவரை கூட்டணி கட்சி எம்எல்ஏ என்ற முறையில் மரியாதை நிமித்தமாக சிறையில் சந்தித்ததாகவும் கருணாஸ் தெரிவித்தார். அவங்களை நான் ஒரு தோழமை கட்சியினுடைய வேட்பாளர் என்ற முறையிலே மரியாதை நிமித்தமாக அவர்களை நான் சந்தித்தேன். ஏனென்று சொன்னால் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் எனக்கு இந்த அங்கீகாரத்தை வழங்குவதற்கு இவரும் ஒரு முழு காரணமாக இருந்தார் என்கின்ற விசுவாசத்தின் அடிப்படையிலே தான் நான் அவர்களை சந்தித்தேன். அவரை பொறுத்தவரை அவர் நீண்ட நேரம் என்னோடு உரையாடினார். அவர் மிகவும் தெளிவாக, குறிப்பாக அடிமட்ட தொண்டர்களிடத்தில் இருந்து அவருக்கு வரக்கூடிய அதிகமான கடிதங்கள், தொண்டர்களுடைய உண்மையான மனநிலை, கருத்துக்களை அவர் அறிந்து அதற்கு பதில் எழுதி கொண்டிருப்பதாக இடத்தில் தெரிவித்தார்.